ஒரு 2-3 பேஜ் சீன் பேப்பர் இருக்கும். அதை வந்து படிச்சுட்டு எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஓகேப்பா டேக் போலாங்கும் போது வந்து கரெக்டா சார் இதுல ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சேஞ்ச் தான் இருக்கும். அது ஒரு இடம் மாறும்போதும் கூட வந்து நம்மளுக்கு மெமரிங்கிறத வந்து கரெக்ட் டக்குன்னு கரெக்ட் ஆஹா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி அதெல்லாம் ஃபுல்லாக தான் மேடம். அதில் ஃபுல்லாகவே சார் இன்வால்வ் ஆகினதுனால எனக்கு எந்த கதையில் எந்த விஷயத்துலையும் தலையிட கிடையாது. நாங்கள் என்னன்னா இந்த பஸ்ஸு நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த பஸ்ஸில் ஒரு கதை அப்படின்னு சொல்லும்போது ஆடியன்ஸ் ஒன்று எதிர்பார்ப்பாங்க. அதை நிவர்த்தி பண்ணியே ஆகணும். நீங்க 2 பேருமே உங்க 2 பேருக்குமே ஒரு சீன் இருக்கும்ல, நடிச்சு முடிச்சோடனே உங்களுக்கு தெரியும் அது சூப்பரா வந்திருக்கு அந்த சீன், ஒரு மாதிரி சர்ரியலா இருந்தது அந்த சீன். டெஃபினட்டா அது வந்து நான் தியேட்டர்ல பார்க்கும்போது நானே என்ஜாய் பண்ணுவேன், நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு ஒரு சீன் இருக்கும்ல, அது எந்த சீன்? சும்மா அந்த சீன் ஃபுல்லா சொல்ல வேணாம். சீன் சொல்ல வேணாம். பட் என்னன்னா வந்து எனக்கு அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு கிளைமேக்ஸ் தான் எனக்கு நான் சொல்லுவேன். பட் கிளைமேக்ஸ் இப்போ ரிவீல் பண்ண முடியாது. எனக்கு இப்போ சார் சொன்னதுக்கு முன்னாடி இன்னொரு சீன் இருக்கு. அதுவுமே நான் எடுக்க கூட முடியாது. அது சீனுன்னு கூட நான் சொல்ல முடியாது உங்களுக்கு. ஓகே. ஏன்னா ஆனா இதுல ஏதாவது ஒரு விஷயம் இப்போ நாங்க ட்ரெய்லர் கட் பண்ணும் போதே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கட் பண்ணோம். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸுக்கு வந்து கதையோட கிளிம்ஸும் கொடுக்கணும். அட் த சேம் டைம் ரொம்பவும் ரிவீல் பண்ணக்கூடாது. ஆமா.